திருமணம் பெறும் சுகத்திற்கு. நீ கொஞ்ச சும்மா நீங்க நாள் பாருங்க. அதற்கு விளக்கம் தர வேண்டாம். ஒண்ணு வேணாம், நீங்க நாள் பாருங்க. அதாவதுங்க இந்த மாசத்துல நிச்சயதார்த்தத்துக்கு நாள் அவ்வளவு நல்லா இல்லைங்க. அடுத்த மாசம் 31ஆம் தேதி அமோகமா இருக்கு. ஏங்க நிச்சயதார்த்தத்துக்கே ஒரு மாசம் தள்ளிட்டு போறீங்களே, இன்னும் கல்யாணம் சாந்தி முகூர்த்தம் அது இதுன்னு ஏகப்பட்ட ஐட்டு இருக்குல்ல, அதுக்கு என்ன 2 வருஷம் பண்ணுவீங்களா? இந்த மாசத்துல ஏதாவது நல்ல நாளுக்கானு கொஞ்சம் நல்லா பாருங்க. தவறு. பெரிது நிதானம். கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர். அப்பேற்பட்ட என்ன அடுத்த மாசம் 31ஆம் தேதிக்கு முன்னால வேற நல்ல நாள் வருமா? ஏன் வரும் வரும் பாத்துட்டேன். வரும் வரும் வரும். என்ன தேதி சொன்னேன்? 31ஆம் தேதி சொன்னீங்க. அதுக்கு முன்னால நல்ல நாள் பாருங்க. அதுக்கு முன்னால 31, 30, 29, 28, 27, 26, 26 இந்த வச்சுக்கோமே. 26 இன்னும் முன்னால போங்க. 25, 25, 24, 23, 22, 21, 20. 20ஆம் தேதி நல்லா இருக்கு. 20ஆம் தேதி நல்லா இருக்கு. 20ஆம் தேதி வச்சுக்கோமே. சொன்னா கேளுங்க. ஐயோ கொஞ்சம் முன்னால போங்க சாமி. வேண்டாங்க, கிரகச்சாரத்துக்கு ஒத்து வராது. சொன்னா கேளுங்க, சொன்னா கேளுங்க. அளவுக்கு அதிகமா ஆசைப்படக்கூடாது. இப்ப 20க்கு முன்னால போறீங்களா இல்லையா நீங்க? வேணாம். சொன்னா கேளு. அவர்கிட்ட ஏன்டா தயார் பண்ணிட்டு இருக்க? அவர்தான் நாள் நல்லா இல்ல. சரி விடு. மட்டும் வெள்ளாங்கோயிலுக்கு பொண்ணு வீட்டுக்கு போய் சொல்றத முழுசா கேள்ற. 20ஆம் தேதி நாள் நல்லா இருக்கு, நிச்சயதார்த்தம் வச்சுக்கலான்னு பொண்ணு வீட்டுக்கு தகவல் சொல்லிட்டு வந்துரு. சோறுண்டு போடா. பொண்ணு வீட்டுல கேட்டு உண்டுக்கிறேன். எங்கடா போற? பொண்ணு வீட்டுக்கு போற. நீ இருமாமா. இப்ப நான் போகட்டா மாமா? எங்க வீட்டுல யாரும் இல்ல? எங்க அப்பா சந்தைக்கு போயிருக்கு, ஆத்தா மணிகார் வீட்டுக்கு போயிருக்கு, பாட்டி பக்கத்து வீட்டுல இருக்கு, நான் மட்டும் இருக்கேன். நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு நீங்க தாங்க வேணும். நானா? இருங்க, காபி போடுறேன். வீட்டுல யாரும் இல்ல. இப்போது கொஞ்சம் பக்கத்துல வா. இதை விட்டா ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காதுமா. இப்ப நீ வரப்போறியா இல்லையா? ஐயோ, மீனாட்சி அக்கா, மக்கா இருக்கா, மக்கா மக்கா எல்லாரும் ஓடி வாங்களே. அக்கா அக்கா, அவருக்கு என்ன வேணும்னு போய் கேளு. ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்கு. அக்கா, நீதான் போய் என்னன்னு கேளு. எனக்கு மட்டும் எதுவுமே இல்லையாக்கும். தாயமக்கா, நீங்க போய் பேசுங்க. இந்த பாரு, எனக்கு வாயில நல்லாவே வந்துரும். பாட்டி, நீங்க போய் பேச. பாட்டி, நான் போய் வலசு பையன் கிட்ட பேசல, நீ போய் பேசு. அடமழை விட்டாலும் செடி மழை விடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வியாதி உனக்கு வந்திருக்கு. மேலே ஆறுனாலும் உள்ளார ஆறுறது கஷ்டம். 3 வேளை போட்டுக்கோ. அப்புறம் வா போ. குஸ்தி வாத்தியாரே, யாருல அது? கொஞ்சம் மங்கள வீட்டு வரைக்கும் வாங்களே. எதுக்கா? வாங்கள சொல்றேன். வர்ற 30 ரூபாய். நெசமா தாண்டி அவளையும் பெரிய கவுண்டரையும் தோப்புக்குள்ள ஒன்னா வச்சு பார்த்தேன். அட, நான் சின்ன கவுண்டர்ல நினைச்சேன். ஆள் நிக்கிறது கூட கண்ணு தெரியல. கிழவனுக்கு கண்ணாலம் கட்டாத கேந்தி. அடே வாங்க மாப்பிள, வாங்க. நமஸ்காரம். நமஸ்காரம் நமஸ்காரம். உட்காருங்க. ஆச்சரியமா இருக்குடே. ஆமா, என்ன மாப்பிள மாத்திரம் தனியா ஏதாவது விசேஷமா? இல்ல, நிச்சயதார்த்தத்துக்கு இந்த மாசத்துல நாள் அவ்வளவு நல்லா இல்லைங்களா? அடுத்த மாசம் 20ஆம் தேதி நல்லா இருக்குன்னு வீட்டுல தகவல் சொல்லிட்டு வர சொன்னாங்க. அதை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சொல்லிட்டு போலான்னு மட்டும் வந்தீங்களா, இல்ல அதே சாக்கில பாத்துட்டு போலான்னு வந்தீங்களா? அதானே. எங்க பார்த்தோன்னே ஓடி போய் ஒளிஞ்சிட்டா, வெளியே வருவனாங்கிற. கவலைப்படாதீங்க. மங்களம், பெரியப்பா, ஒரு சொம்பு தண்ணி கொண்டாமா. மாப்பிள, இந்த மாதிரி விஷயத்துல எம்மாதிரி அனுபவத்தின கூட வச்சுக்கணும். யதார்த்தமா பேசுற மாதிரி எங்கவர்களுக்கு இந்த மாதிரி கிழவங்களுக்கு உண்டு.
தண்ணிங்க. என்ன தண்ணி குடிங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க மாப்பிள்ள. கிராமம்னா அப்படித்தான். கிழவிங்க கூட குனிஞ்ச தலைய நிமிர மாட்டாங்க. ஒண்ணு பண்ணு மாப்பிள்ள. நானும் தினம் உன்னை பார்க்கலான்னு டெய்லி 18 மைல் சைக்கிள் அமுத்திட்டு வர்றேன். நீ எங்கிட்ட தப்பிச்சா போயிட்டு இருக்க. மங்களம், மங்களம், இங்க பாருமா. மங்களம், இங்க பாருமா. இங்க பாரு. ஐயோ கொஞ்சம் இங்க பாருமா. இப்படி பாரு. ஐயோ போலீஸ் கேஸ் ஆயிரும் போல. மங்களம், கண்ணை திறந்து பாருமா. நான் உன்னை கட்டிக்கு போற மாப்பிளம்மா. அத்தா செல்லதுரை. கண்ணை திறந்து பாருமா. நான் தான். வாய் மூடு. கொன்னுருவேன். ஏய் ஏய் கத்துறா கொன்னுருவேன். என்ன உன்னை கற்பழிக்கவா போறேன்? சும்மா பார்த்து பேசி போலான்னு இருக்க. வாய் மூடு. சத்தம் போட மாட்டேன்னு சொல்லு. சத்தம் போட மாட்டேன்னு சொல்லு. சத்தம் போட மாட்டேன்னு சொல்லு. எந்திரி. கொன்னுரு. ஏதாவது பேச மூச்சு. எந்திரி. எந்திரி சுக்கர். ஏய் வாய் மூடு. வாய் மூடு. வாய் மூடு. நீ சத்தம் போட்ட யாரும் வர போறது இல்ல. என்ன என்ன தப்பு? இங்க வந்தா என்ன தப்பு? வந்து தப்பு பண்றவங்க தான் தோப்புக்குள்ள வருவாங்களா? பண்ணிருவோம். தப்பு பண்ணிருவோம். நான் போறேன். எங்க நீ போக கூடாது. நீ நான் வீட்டுக்கு போறேன். எங்க வீட்டுக்கு போக கூடாது. நீ நான் போறேன். போயிருவியா? போயிருவேன். போயிருவியா? ஆமா. போ. இனிமே மூஞ்சில முடியாது. போ. இதோட கடைசி போ. நீங்க இன்னும் உங்க வீட்டுக்கு போகல? கொன்னுருவோம். வேலையை பாட்டு போ. ஏய் இப்பவே எங்க அப்பா அம்மா கிட்ட போய் உன்னை பிடிக்கலன்னு சொல்லி நாளைக்கே உன் ஊர்ல வேற பொண்ணை பார்க்க போறேன் பாரு. சத்தியமா சொல்றேன். இப்ப மட்டும் நீ போயிட்டீனா வேற ஒரு பொண்ணை பார்க்கறதுக்கு நாளைக்கே உன் ஊருக்கு வருவேன். அதுக்கு சம்மதம்னா உன் இஷ்டப்படி செய்ய. அதுக்கு ஆம்பளை எத்தனை தடவை வேணும்னாலும் பொண்ண பாப்பீங்க. அந்த தைரியத்துல தானே என்ன இப்படி எல்லாம் மிரட்டுறீங்க. நாளைக்கு தாராளமா நீங்க எங்க ஊருக்கு வாங்க. பொண்ணையும் பாருங்க. அப்படியே என் சாவுக்கு வந்துட்டு போங்க. இதெல்லாம் அழகா பேசுற. மத்ததுல அந்த அறிவு வேண்டாம். இப்ப எனக்கு என்ன அறிவு இல்லாம போச்சாமா? கண்ணாலும் கட்டாத பிள்ளைங்க தோப்புக்குள்ள திரிறது மட்டும் ரொம்ப அறிவாக்கும். நான் நீ என்ன இப்ப கண்ணாலம் கட்டிக்க போறோம்ல, அப்புறம் என்ன? சரி, இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? நான் தினம் இந்த தோப்புக்குள்ள வந்து காத்துக்கிட்டு இருப்பேன். ஒரு 10 நிமிஷம் வந்து என்கிட்ட பேசிட்டு போகணும். முட்டம் பேசுறதுன்னு வரேன். எது? தொட்டுக்கிட்டு முட்டம் பேசுறதுன்னு வரேன். கடமுடாங்கறியாமா? கரெக்டா சொல்லு. தொட்டுக்கிட்டு முட்டம் பேசுறதுன்னு வரேன். கண்ணாலத்துக்கு அப்புறமாவது முட்டிக்கலாமா? என்ன சொன்னீங்க? இல்ல கண்ணாலத்துக்கு அப்புறமாவது முட்டிக்கலாமான்னு கேட்டேன். அதுக்கப்புறம் நானே முட்டுவேனே. நானும் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து 30 வருஷமா பாத்துட்டு இருக்கேன். மாசம் அமாவாசை அன்னைக்கு இப்படி ஈர துணி கட்டிட்டு மௌன விரதம் இருக்காரு. என்ன ஏதுன்னு கேட்டா ஊர்ல யாருக்குமே சரியா விவரம் தெரியல. அட தெரிஞ்சுக்காம இருக்கிறதா நல்லது. நானும் ஒரு தடவை நேருக்கு நேர் அவர்கிட்ட அதை பத்தி கேட்டேன். 4 அரை வாங்கினதான் மிச்சம்.
என்னங்க என்னங்க, நான் வந்துட்டேன். பலூன் பறக்கிறத கரெக்டா கண்டுபிடிச்சு வந்துட்டேன். ஏனுங்க இன்னைக்கு ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? நீ பேசுறத பார்த்து அப்படியே அசந்து போய் நின்னுட்டேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். என்ன 2 பேரும் விளையாடுறதுக்கு தாயக்கட்டை கொண்டு வந்திருப்பா தானே? அது வேணா நான் நாளைக்கு கொண்டாரேன். பாவம் நீங்க 18 மைல் கஷ்டப்பட்டு சைக்கிள் மெரிக்கிறீங்களே, உங்களுக்காக நான் கடல் உருண்டையும் முறுக்கும் கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க. இத பாரு, இந்த முறுக்கு கல்லூருண்டை எல்லாம் எங்க ஊர்லயே இருக்கு. இத சாப்பிடறதுக்கு நான் 18 மைல் சைக்கிள் எடுத்து வருவேன். வேற என்ன வேணும்னு நீங்க சொன்னாதானே எனக்கு தெரியும். ஐயோ, வர வர உன்னை கல்யாணம் பண்றதை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. இத பாருங்க, எதுக்கு எடுத்தாலும் அந்தந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொன்னா என்ன அர்த்தம்? வெட்டி ரோசம் மட்டும் வந்து என்ன பண்றது? தொடாதுக்கு முன்ன பேன் கத்துற. நாளைக்கு கல்யாணம் முடிச்சு ஒரு முக்கியமான நேரமா பார்த்து ஐயோ அம்மான்னு கத்த போற. என் மான மரியாதை எல்லாம் போக போகுது. என்ன கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி என்னங்கிற விவரம் ஏதாவது தெரியுமா? இல்ல நான் சொன்ன மாதிரியே கத்துவியா? போங்க நீங்க, அந்த விவரம் எல்லாம் எனக்கு சிறுசுல இருந்து ரொம்ப நல்லா தெரியும். தெரியுமா? சொல்லு சொல்லு. என்ன? அது வந்து காலையில உங்களுக்கு ஆ. காபி போட்டு கொடுக்கணும், அப்புறம் குளிக்க தண்ணி காய வச்சு கொடுக்கணும், அப்புறம் சாப்பிட புட்டு சுட்டு கொடுக்கணும், அப்புறம் மத்தியானத்துக்கு வந்து மறுபடியும் சோறாக்கி போடுவேன், சாயங்காலத்துக்கு டிஃபன் வச்சு கொடுப்பேன், ராத்திரிக்கே சோறாக்கி போடுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு சொல்லுமா? அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் உங்களுக்கு காப்பி வச்சு கொடுக்கணும். ஐயோ, ராத்திரின்னு ஒரு கேப் இருக்கே, பெரிய கேப், அதை விட்டுட்டியே. அதான ரொம்ப முக்கியம். இப்போ ராத்திரி எனக்கு சோறாக்கி போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் காலையில வரைக்கும் ஒரு கேப் இருக்கு பாரு, ராத்திரி ராத்திரின்ட்டு. அதுல என்ன பண்ண போறேன்னு சொல்லுமா? அப்புறம் சோறாக்கி போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ராத்திரில உங்களை கை காலமுக்கு தூங்க வச்சிடுவேன். சினிமான்னு ஒண்ணு பாக்குறது உண்டா? அதுல ஃபர்ஸ்ட் நைட்னு, அதாவது முதல் ராத்திரின்னு ஒண்ணு வரும். வழக்கமா எல்லா சினிமாலையும் காமிப்பாங்க. அது எப்படி என்னங்கிற விவரம் தெரியுமா? ஓ தெரியுமே. மாப்பிள்ள வந்து ரூம்ல உட்கார்ந்திருப்பாரு, பொண்ணு மாப்பிள்ள கைக்கு பாலை கொடுத்துட்டு கால்ல விழுவோம். அப்புறம் மாப்பிள்ள பாலை பக்கத்துல வச்சுட்டு பொண்ணு அப்படியே கட்டி பிடிப்பாரு. அப்புறம் 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 பொண்ணு கை மெதுவா போய் விளக்க அணைக்கும். வந்துட்டேன், கிட்ட வந்துட்டேன். அதுக்கப்புறம் சொல்லு. அப்புறம் தான் இருட்டாய் போகுதுல்ல. இருட்டுல என்ன நடக்குன்னு தெரியாதா? தெரியாது. ஒரு உத்தேசமா யோசனை பண்ணி பாரு. தெரியாது. நல்லா யோசனை பண்ணி பாருமா. ஏதா படங்கள்ல தப்பி தவறி காமிச்சிருப்பாங்க. நல்லா யோசனை பண்ணு. அது வந்து விளக்கெல்லாம் அணைச்சதுக்கு அப்புறம் 2 குருவிங்க இப்படி டிங் 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 மூக்கு முட்டுறத காட்டுவாங்க. பழைய படங்களா சொல்லிட்டு இருக்கிய, புது படங்கள் என்ன பண்றாங்க அத சொல்லுமா? புது படம் நேத்து பார்த்தேன். ஆம்பளை கை பொம்பளை கைய இப்படி பிடிக்கும், அப்புறம் வந்து ஆம்பளை காலு இப்படி பண்ணும். அது எதுக்கு? தெரியாது. தெரியாது. இப்போ எது பொம்பளை கை? இது பொம்பளை கை தானே. இது வந்து ஆம்பளை கை. இது இப்படி பிடிக்குதா? அதுக்கப்புறம் இதுதானே பொம்பளை காலு. இப்ப ஆம்பளை கால் வந்து இப்படி பண்ணுதா?